இது என்ன வண்டினா இன்ட்ரோ வண்டி. ஆமாம். இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஆக்சிடென்ட் கேபிள் கட்டாகி வந்துச்சு. கேபிள் எதை கழட்டி மாட்டேன்னு சின்ன வீடியோ பதிவு, வேறு ஒன்றும் இல்லை. எப்பயும் போல டூமை கழட்டுங்க. இந்த ஃப்ரெண்டு டோர் எல்லாத்தையும் கட்டியாங்கன்னா இந்த சிங்கிள் டோரை மட்டும் கழட்டுங்க. ஏன்னா இந்த உள்ள இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வெளிச்சம் இதாக இருக்கிறது உள்ளே ஃப்ரீயாக கை போகிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். உள்ளே சின்ன எல் கிளாம் மட்டும் உள்ளே வர்றேன். அதை மட்டும் லைட்டாக நீங்கள் கையை விட்டு ஓப்பன் பண்ணலாம். அடியில் கையை விடலாம். தருத்தீங்களா? இதுக்குள்ளே கையை விடலாம். இதுக்குள்ளே கையை விட்டு அந்த கிளாமை மட்டும் லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா கேபிள் ஃப்ரீயாக மாட்டிக்கலாம். வேறு எதுவும் கழட்ட வேண்டியில்லை. இதை மட்டும் இந்த பாக்ஸ் எப்பயும் போல் கழட்டுறது. இதை கழட்டிட்டு இந்த டோரு மட்டும் கழட்டுங்க. இந்த டோருக்கு சைடு டோர் இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பாக இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆமாம். ஒரு சில வண்டிக்கு என்னென்னா இப்படி சொருவி இப்படி லாக் பண்ணுறாப்புல இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து அப்படியே அமைக்க விடுறாப்புல இருக்குது. அதனால் ஈஸியாக கழட்டலாம். கொஞ்சம் பொறுமையாக கழட்டுங்க. பிளாஸ்டிக்கு. ஆமாம். கழட்டிங்கன்னா தான் இந்த உள்ள அந்த கேப்பு வரும். வந்துச்சுன்னா கேப்பில் அந்த தேய்த கம்பி வலையம் அதுக்குள்ளே தான் விட்டு மாட்டணும். விடாமல் மாட்டிடாங்க. எதுக்குள்ளே கேபிள் வருதோ அதுக்குள்ளே விட்டு மாட்டிங்கன்னா தான் அந்த கேபிள் லைஃப் வரும். திரும்ப கொள்ளையில் ரேஸ் ஆகாது. ஆமாம். அதே மாதிரி ஃப்ரெண்டு போய் கேபிள் இணைச்சிருக்கா டிஸ்கில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேபிளை மாற்றி விட்டுருங்க. அது கேபிள் போச்சு கஸ்டமர் வந்து கேட்க இந்த மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சா, இது எப்படி போச்சு போலேங்க எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வண்டியில் வெடப்படப்பாக இருக்கா, புகலமாக இருக்கா. ஆனால் புது கேபிள் அப்படி இருக்காது. புது கேபிள் வாங்கலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த கேபிளுமே இருக்கும். இருந்தால் கேபிள் போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்க. ஆமாம். இந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகே. சின்ன தகவல். நன்றி வணக்கம். கேபிள் மாட்டவும் நான் சொன்னதை மட்டும் கழட்டி மாட்டினா போதும். ஈஸியாக வேலை முடிஞ்சது. ஓகே. நன்றி வணக்கம்.